நான் அனுபவிக்கின்ற விஷயங்கள் வாசிப்பதில் இருக்கக்கூடிய கவனத்தினால் கிடைக்கின்றன. நான் ஒரு 10 விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். அலர்ட்டா தானே இருக்கீங்க? அலர்ட்டா தானே இருக்கீங்க? டைம் ஆயிட்டு இருக்கு. 10 நிமிஷத்துல முடிக்கிறேன். இப்ப சமீபத்துல நான் பல இடங்கள்ல பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா, நம்ம லிங்குசாமி சார் வந்து ஒரு போட்டி வச்சார், கவிதை போட்டி. எல்லாரும் எழுதினாங்க. 8000 கவிதை வந்துச்சு. 350 கவிதையை செலக்ட் பண்ணாங்க. அதுல 50 கவிதை வச்சு புக் போட்டாரு. அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. 8000 கவிதைகள் 350 350 50 3 முதல் பரிசு பெற்ற கவிதை வேணுமா? வேணுமா? நீங்க போய் அதை தேடி வாசிக்கலாம் முடியாது. நான் வாசிச்சிருக்கேன், அதனால சொல்றேன். ஆனால் போய் தேடினா கிடைக்கும். கடவுளே கிடைக்கிறது கிடைக்காதா? முதல் கவிதை, அதாவது கவிதையும் ஜோக்கம் புரிஞ்சாதான் கை தட்டுவீங்க. பாக்குறேன் எத்தனை செகண்ட் எடுத்துக்கிறீங்க. வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். விளக்கம் சொன்னா கை தட்டுவீங்க. சிங்களா போனா கொத்தி சாப்பிடலாம், ஜோடி ஜோடியா போதே எப்படி சாப்பிடுறதுன்னு உட்காந்துட்டு இருக்கான். கொக்கு, வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். சரி, இரண்டாவது கவிதை பாருங்க. தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி. தூண்டில மீன் மாட்டிருச்சு மீன்காரனுக்கு, அது சட்டிக்கு தான் போகுது. அதன் கண்கள்ல தூரமா போயிட்டே இருக்கு மீன். நதி டாட்டா சொல்லுதான். அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி. மூணாவது கவிதை பாருங்க. சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர்த்து விட்டு போனது மயில். இனிப்பாயிரும். இதெல்லாம் போன வருஷம் கவிதை. இந்த வருஷமும் கவிதை புக் வந்துருச்சு. நான் வாங்கிட்டேன், படிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் கவிதை என்ன தெரியுமா? கொஞ்ச தூரம் தயிர் பானையில் சூரியனை சுமந்து சென்றால் பாட்டி. இது ஃபர்ஸ்ட் பிரைஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த பிரைசஸ் எல்லாம் வந்து முக்கியமே இல்ல. என் மனசை கவர்ந்தது சொல்றேன். இந்த 8000 கவிதைகள் அவர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தார்ல, நான் கொடுத்திருப்பேன் தெரியாது. நான் எது கொடுத்திருப்பேன் தெரியுமா? அதுல ஒரு கவிதை கொடுத்திருப்பேன் போன வருஷம். பனி படர்ந்த கண்ணாடி, கண் வரைந்தேன் வழிந்தது கண்ணீர். இன்னொரு ருசியா சொல்றேன். இன்னொன்னு, ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா, நடனம் ஆடுகிறது நெருப்பு. என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல். எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் இருக்கிறது ஆலமரம். அந்த இடுகாட்டிற்கு உயிர் தந்தது ஒரு பிணம். இதெல்லாம் பழைய கவிதைகள். புது கவிதைகளை சொன்னா ஆடி. ஏன் தெரியுமா? இளைஞர்களும் முதியவர்களும் குழந்தைகளும் போக போக புத்திசாலி ஆகிட்டே போறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப ரசிச்ச கவிதைகளை கொண்டு வந்திருக்கேன். அந்த புக்ல, இந்த செகண்ட் ஆர்டிஸ்ட் தேர்ந்தெடுக்கப்பட்ட புத்தகத்துல இருந்து ஒரு கவிதை படிச்சு மனசெல்லாம் ராத்திரியும் தூங்கல. நான் மாடு கொலைத்த இரவு, திரும்பிய பக்கமெல்லாம் மணி ஓசை. தூங்கலைங்க நான் ராத்திரி. இன்னொரு கவிதை பாருங்க. பசித்த மீன்களுக்கு இரையாக போவதில்லை குளத்தில் மிதக்கும் நிலவு. யாசக பாடலின் தட்டில் சில்லறைகள் விழ தடுமாறும் பாடல். ஒழுங்கா தான் பாடிட்டு இருக்கிறான். சில்லறை விழுந்த உடனே சுருதி தப்புது. தப்பம் தானே? இது பாருங்க. நேற்றைய சண்டையை மறந்து புன்னகைக்கிறது எதிர்வீட்டு குழந்தை. தண்டவாளங்கள் சந்தித்துக் கொண்டன பழைய இரும்பு கடையில். என் மனசு ரொம்ப பிடிச்ச கவிதை. ஒத்தலோடு தான் நெய்வார்களோ அப்பாக்களின் பனியன்களை. மூன்றாம் பரிசு. மந்தையில் இருந்து தவறி செல்லும் ஒற்றையாட்டின் பாதை சரியாக கூட இருக்கலாம். இது பாருங்களேன். மணல் திருடனுக்கும் அஸ்தி கரைக்க தேவைப்படுகிறது ஒரு நதி. கடைசி மூச்சில் என்னையே பார்த்த ஆடு என்ன கேட்டிருக்கும்? இது பாருங்களேன். மழை கம்பியில் சிறிது ஓடி ஒத்திகை பார்க்கிறது துளி நதி. இந்த மழைக்கு பின் கம்பியில் சிறிது ஓடி ஒத்திகை பார்க்கிறது ஒரு துளி நதி. இதுதாங்க டாப் மோஸ்ட் கவிதை. நான் படிச்சதுல எனக்கு பிடிச்சது. தண்ணீர் இல்லா குளத்தில் நீந்துகிறது பறவையின் நிழல். தண்ணீர் இல்லா குளத்தில் நீந்துகிறது பறவையின் நிழல். நூலறிந்த பட்டம் பதக்கத்துடன் கை நீட்டுகிறது மரம். சூப்பர்ல. நூலறிந்த பட்டமா பதக்கத்துடன் கை நீட்டுகிறது மரம். அடுத்து யாருக்கு பிறந்த நாள்? ஏக்கத்துடன் எதிர்பார்க்கும் காப்பக குழந்தைகள். ஏரியில் கட்டிய வீட்டில் வாழ்கிறது வாஸ்து மீன். தனிமையும் ஓசையில் தெரிந்து விடுகிறது அம்மாவின் மனநிலை. அறுவடை முடிந்த வயல், எதுவும் இல்லை என கைவிரித்து நிற்கும் பொம்மை. நிரம்பிய குளம், சற்றே ஓய்வெடுக்கும் கோபுர நிழல். கோபுரம் நின்றுட்டே தானே இருக்கு, கொஞ்சமா ஓய்வெடுக்கிறான். இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற ஒரு கவிதையை சொல்றேன். வாசிக்கும் போது என்ன, இந்த பெண்கள் நிறைய பேர் இருக்கிறீங்களா, முக்கியமா இந்த 40 வயது கடந்த ஒரு நிரந்தர கோபமும் ஒரு நிரந்தர சோகமும் கண்களில். இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், 60 வயசு 65 வயசு ஆன உடனே அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் மனைவியை பாத்துக்க முடியாது. உங்களுக்கு 60 வயசு ஆகட்டும் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. சின்ன வயசுலயே நல்லா பாத்துக்கோங்க. கவனம். பாருங்களேன், நான் படிச்சு ஆடி போன ஒரு கவிதை. காட்சிப்படுத்துங்க. பெருங்கடல் பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது
மீன் குஞ்சின் சிறிய துடுப்பு. கவிதை எழுச்சி என்ன தெரியுமா? நான் மீன் குஞ்சு தான், என்கிட்ட இருக்கிறது குட்டி துடுப்பு தான், ஆனால் நான் அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடலை. சின்னதா இருந்தாலும் செஞ்சிருங்க, எழுதிருங்க, படிச்சிருங்க. காலம் மிக மிக அற்புதமானது. இந்த காலம் நமக்கு என்று தரக்கூடிய விஷயங்களை என் தோழமைகளை கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நீங்கள் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் வாசிப்பு பழக்கம் உங்கள் சாதாரண விஷயம் தான். நான் பார்த்தேன், சாதாரண, எல்லாருக்கும் சாதாரணமா தான் தெரியும், ஆனா எனக்கு மட்டும் வித்தியாசமா தெரியும். ஏன்? ஏன்? படித்து 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 இதற்கு இதுதான் பொருள் என்று புரிந்து போகும். விடவே மாட்டேனே, புரியுற வரைக்கும் விட மாட்டேனே. அந்த வினாடி வரைக்கும் அதற்கான காரணம் என்ன என்று தோண்டி துளாவுகின்ற வரைக்கும். நான் இந்த மலேசியா போயிருந்தேன், ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில பேச கூப்பிட்டாங்க. எனக்கு இன்சூரன்ஸ் கம்பெனியை பத்தி ஒன்றும் தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும், எல்ஐசி சூப்பர்னு தெரியும். ஏன்னா எல்ஐசி ஆரம்பிக்கும் போது அதனுடைய முதலீடு எது தெரியுமா? சாவு. சாவு முதலீடா வச்சானே ஒருத்தன், எவ்வளவு புத்திசாலியா இருப்பான். என்னைக்கு சாவுன்னு தெரியாது, அதான் மேட்டரே. அதை வச்சு அவன் செஞ்ச பிசினஸ் இருக்குல்ல. இந்தியா ரிசெஷனை சந்திக்கும் பொழுது மன்மோகன் சிங் உதவி கேட்ட நிறுவனங்களில் மிக முக்கியமான நிறுவனம் எல்ஐசி. சாதாரணமான விஷயம் இல்ல. என்ன கூப்பிட்டுருந்தாங்க, நான் ஏசியாவுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு பேச கூப்பிடுறாங்க. கேண்டிங் ஒரு இடம், வேலை போறேன். எனக்கு எப்பவுமே இப்ப நான் பேச போறேன் இந்த மக்கள் எனக்கு தெரியும், நீங்க யாரும் எனக்கு தெரியும், என் ரத்த உறவு. ஆனா அங்க இருக்கிறது தெரியாது. போய் நேரா ரூமுக்கு போகாம ஹாலுக்கு வந்து உட்காந்துட்டேன். ஹால்ல என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். ஆடியன்ஸ் யாரு, ப்ரோக்ராம் எப்படி நடத்துறாங்க தெரிஞ்சுக்கணுமே. சாயந்தரம் 6 மணிக்கு எனக்கு ஸ்பீச். மார்க்கெட்டிங் நடத்துறாங்க ஒருத்தர். வாசிக்கின்ற பழக்கம் இருப்பதினால் மற்றவர்கள் பார்வையை விட உங்களுடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசம். நான் உனக்கு கேட்கிறேன், கடலூர்ல எத்தனை மக்கள் வாழறாங்க? குறிப்பிட்ட உங்களுக்கு தானே பேச்சை கேட்க வேண்டும் என்று தோன்றி இருக்கிறது, வந்திருக்கிறீங்க. நீங்க வித்தியாசமானவர்கள் தான். எங்க அப்பா பைத்திய மாதிரி ஓடுவாருங்க பேச்சு கேட்கறதுக்காக. என்ன கையில பிடிச்சிக்கிட்டு பல பேச்சை கேட்கறதுக்காக என்ன கையில பிடிச்சிக்கிட்டு போயிருக்கிறாரு எங்க அப்பா. நான் போய் உட்கார்ந்து கேட்கிறேன். அவன் நடத்தினது என்ன தெரியுமா? மார்க்கெட்டிங், சந்தைப்படுத்துதல். சரி, அவர் ஒரு சீனக்காரர். அவர் பேர் கேட்டீங்கன்னா நீங்க எனக்கு சிரிப்பு வந்துச்சு, உங்களுக்கு வரதான் பாருங்க. அவர் பேர் யார் பேரையும் பார்த்து சிரிக்க கூடாது, யார் மொழியும் நகைப்புக்குரியது இல்லைன்றது எனக்கு தெரியும், ஆனாலும் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. மிஸ்டர் எப்படி எழுதுவான்? NG பேரே தான். அதை நிறுத்திக்கணும். ஸ்மார்ட்டா இருந்தானா? குள்ளந்தான் வந்தார், இங்கிலீஷ் சூப்பரா பேசுவார். கேட்டுக்கிட்டே இருந்தேன். மார்க்கெட்டிங்க திடீர்னு ஒரு வேலை செஞ்சாரு பாருங்க. அப்பா, இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் இருக்கு, அந்த ஸ்கிரீன்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளிப்பிங் போட்டார். என்ன கிளிப்பிங் தெரியுமா? ஒரு காட்டுவாசி போன் எடுத்து வந்து இப்படி பொறுத்துறாரு, கரெக்டா கேமரா வச்சுட்டு என்னமோ செய்யறாரு. அத மார்க்கெட்டிங்க்கு சொல்றாரு மிஸ்டர் அவர் என்ன செய்யறாரு? நான் ரப்பர் செருப்போட போய் கலகலன்னு ஏதோ ஒன்று கலைக்கிறார் அந்த பொட்டல் காடுல. இவ்வளவுதான் இடம், இப்படி தெரியுது, கேமரா இப்படி தெரியுது. அப்படி கலைச்ச உடனே சுருன்னு உள்ள இருந்து கோபமா ஒரு பாம்பு வந்துருச்சுங்க. ஸ்கிரீன்ல தான் பார்த்துட்டு வந்துட்டு இப்படி நிக்குது. இந்த ஆளுல கரெக்டா ஒரு 8 அடிக்கு இந்த பக்கம் இருக்கான். ஃபுல் ஃபோக்கஸ் அப்படிதான் வச்சிருக்கான். இவன் கிட்ட போறாங்க, கலைச்சு விட்டு ஓடி வந்துட்டான். செருப்பை கட்டிட்டு நிக்கான். நேர மார்க்கெட்டிங் சப்ஜெக்ட், மார்க்கெட்டிங் நேரா வர வந்துட்டு கிட்ட வர வர பாம்பு என்ன பண்ணணும்? சீரணும், இல்லைன்னா கம்முன்னு போயிடணும். கொத்தணும், இல்லைன்னா கம்முன்னு போயிடணும். அவர் கிட்ட வர வர அந்த பாம்பு என்ன தெரியுமா பண்ணுச்சு? இளைய பிள்ளைகள் கவனம், பெரியவங்களுக்குலாம் எந்த அளவுல யூஸ் ஆகும் தெரியாது, யூஸ் ஆகும், உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். பாம்பு என்ன தெரியுமா பண்ணுது? நடுங்குதுங்க. ஃபோக்கஸ் பண்றாங்க, அவன் வீடியோ எடுத்துட்டு வீடியோவை ஃபோக்கஸ் பண்ணி போட்டுட்டான். நடுக்குது, இப்படி நடுக்குது. கிட்ட வந்தாங்க, ஒரு அடிக்கு முன்னால வஜ்ராசனத்துல டொம்முன்னு உட்கார்ந்தான். அந்த பாம்பு என்ன தெரியுமா பண்ணுச்சு? தலையை கீழே போட்டுருச்சு. கீழே போட்டு நடுங்குது. நான் டீச்சருங்க, நான் அம்மா, மனசு அரட்டுதுங்க. ஏ பாம்பே போயிரு, இல்ல கொத்து. ஏன் பயப்படுற? நான் என்ன பண்றாங்க? நீ ஏன் நான் என்ன சொல்லி அதுக்கு நான் பயப்படுது? உட்கார்ந்த உடனே அது என்ன தெரியுமா பண்ணிச்சு? இப்படி பண்ணிச்சுல. அவன் என்ன தெரியுமா பண்ணா? ஒரு அடி தாண்டி ஏறி அதனுடைய எங்க இருக்குல்ல, நல்ல பாம்புங்க, காட்டு பாம்பு, ட்ரெயின் எல்லாம் கிடையாது, இங்க கொடுத்தாங்க முத்தம். 2000 பேரை எழுந்து கை தட்டுறாங்க. பாம்பு தோத்துருச்சு. அந்த சனியனுக்கு தான் முத்தமிடப்பட்டோன்னு தெரியல. அவர் எழுந்திரிச்சு போயிட்டார். இந்த பாம்பு முன்னு போயிடுச்சு. கிளிப்பிங் ஆஃப் பண்ணிக்கலாம் மிஸ்டர் அவன் சொன்னதான் முக்கியம். இந்த பாம்பு தான் கிளைண்ட், அந்த காட்டுவாசி தான் ஏஜென்ட், கொடுக்கப்பட்ட முத்தம் தான் விற்கப்பட்ட பாலிசி. அட பாலிகளா, உங்க ஊர்ல இப்படியா பாலிசி விற்கிறீங்க? எனக்கு ஆரம்பிங்க. எனக்கு நான் நேரா போய் மிஸ்டர் எனக்கு அந்த பென்ட்ரைவ் வேணும், ஒரு 10 நிமிஷத்துல உனக்கு தரேன்.
ஓய் அப்படின்னா நான் சொல்றேன், நான் சொன்ன உனக்கு புரியாது, நீ மறுத்தா எனக்கு ஒண்ணுமே புரியாது, நீ எனக்கு அது கொடு. கேட்டு வாங்கிட்டு ரூம்ல போய் லேப்டாப்ல போய் பார்த்தேங்க, என்னதான் நடந்துச்சு அந்த பாம்புக்கு, எதுல அது நடுங்குச்சு, நம்மள எங்க நடுங்குறோம், நம்மள எங்க தோக்குறோம். நான் ஒரு பெண் இல்லையா, நான் தோக்கலாமா? ஒரு ஆண், ஒரு முதியவர், ஒரு இளைஞர், ஒரு குழந்தை இந்த ஊர்ல தோக்கலாமா? ஏன் நடுங்குற நீ? போட்டு பார்த்தேங்க என்னடா நடந்துச்சுன்னு சொல்லி போட்டு பார்த்தா அங்க நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க நிலம் நகர்ந்துரும். அவன் ஒன்னா செய்யலைங்க, அவன் கிட்ட வரான். கிட்ட வரும்போது இந்த 2 விரல இப்படி அசிக்கிட்டே வரான். பாம்பு அந்த 2 விரல பாக்குது, நமக்கு நடுக்க மாதிரி தெரியுது. நேரம் வஜ்ராசனத்துல உட்காந்து இந்த 2 விரலையும் அசிக்கிட்டே இருக்கான். அது இப்படி பார்த்துட்டே இருக்குதா, அது கவனம் வேற இடத்துல இருக்குதா, முத்தம் கொடுத்துட்டான். அந்த காட்சி எனக்கு என்ன சொல்கிறது? நம் கவனத்தை வேறு எங்கோ திருப்பி நம்மை ஜெயித்து விட்டதாக இந்த உலகம் அறைகூவல் விட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய கவனத்தை ஒருபோதும் சிதறடிக்கவில்லை என்றால் நம்மை யாராலும் வெல்ல முடியாது என்பதனை என் குழந்தைகளை தெரிந்து கொள்ளுங்கள். கவனச்சிதறல் தான். ஸ்போர்ட்ஸ்ல இருக்க புக் படிக்கிற 2 விஷயத்தையும் கவனச்சிதறலே வராது. ஓட்டப்பந்தயத்தில் எப்படி வரும் கவனச்சிதறல்? ஒரு புக் வாசிக்கும் போது எப்படி வரும் கவனச்சிதறல்? கவனச்சிதறல் வராது. இந்த கொள்ளிக்கட்டையை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல்ல வை. கொஞ்சம் ஒரு டிஜிட்டல் ஃபாஸ்டிங் கொண்டு வா. ஒரு டிஜிட்டல் ஃபாஸ்டிங் ஒரு 2 மணி நேரம் இதனோட உறவு இல்லாம இருப்பேன். சில பேர் இது காணாம போச்சு, நான் பார்க்கிறேன். பெத்த புள்ளைங்க திருவிழாவில் குழந்தையை காணோம் என்று புகார் அளிக்க வந்த பெண்ணின் வலது கையில் பத்திரமாக இருந்தது அவள் கைபேசி. என்ன துடிப்பு! இது காணாம போச்சுன்னா ஏன் இப்படி துடிக்கிற? டேட்டாஸ், போட்டோஸ், சாட்டிங், இன்ஸ்டாகிராம் எல்லாம் வச்சுக்கோங்க. நான் இன்னும் ஒரு விஷயத்தை நான் கொளுத்தி போட்டு போறேன். நீ எந்த அளவுக்கு சோசியல் மீடியால இருக்கிறியோ இருந்துக்கோ, என்ன மாதிரி ஆட்கள் பேசினா கேட்டுக்கோ, அவ்வளவுதான். நீ எதை பார்க்க வேண்டும் என்று நீ முடிவு செய்வதில்லை. நீ எதை பார்க்கிறாயோ அதை தொடர்ந்து அதைத்தான் பார்க்க வேண்டும் என்று யாரோ ஒருவர் உனக்காக முடிவு செய்து கொண்டிருக்கிறார். புத்தகங்கள் அப்படி முடிவு செய்ய முடியாது. புத்தகங்களை நீ தேர்ந்தெடுக்கிறாய். எனக்கு எப்பவுமே யார் தெரியுமா ரொம்ப பிடிக்கும்? இந்த மந்த்லி சேலரியில இருக்கிறவங்களை பிடிக்காது. எனக்கு நிறைய சம்பாதிக்கிறவங்களை பிடிக்காதுங்க. நிறைய சம்பளம் கொடுக்கிறவனை பிடிக்குங்க. எனக்கு நிறைய சம்பளம் கொடுக்கணும் குழந்தைகளை. வாங்குறதுலயே இருக்கிறோம். நம்ம தொழிலதிபர்களாக இருக்கிறோம். தொழிலதிபர் யார் தெரியுமா? தன் சம்பளத்தை தானே முடிவு செய்கிறான். salary person தன் சம்பளத்தை தானே முடிவு செய்யறது இல்ல. சுதந்திர வெளியில் நாம் பறக்க வேண்டும் என்றால் நமக்கான உலகம் ஒரே ஒரு முறை வாய்ப்பு தான். நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல அத்தனை பேர் கைத்தட்டி ஆர்ப்பரிப்பீங்க. நான் ஒரு சத்தியத்தை சொல்லுவேன். இப்போ பயங்கரமாயிடுவீங்க கொஞ்ச நேரத்துல. நம்ம எல்லாம் உயிரோட இருக்கிறோங்க. இவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நேற்று இருந்த 5 லட்சம் பேர் இன்னைக்கு இல்ல உலகத்துல. இங்க கொரோனா வந்தது, 3 ரவுண்ட் வந்தது, யார் யாரையோ கொண்டு போச்சு, நம்மளை விட்டுட்டு போச்சா இல்லையா? அதுக்கே நம்ம கொண்டாடணுமா இல்லையா? வாழ்க்கையை நாம் கொண்டாடுவதே இல்லை. வாழ்க்கையை கொண்டாடு என்று சொல்லித் தருகிறது எனக்கு புத்தகம். இந்த அவனுடைய வாழ்க்கை பொன்னியின் செல்வன் ஏன் அவ்வளவு கோடி சம்பாதிச்சது? ஏன் சம்பாதிச்சது? ஒரு தலைமுறை அதை படித்து வைத்திருந்தது. தான் படித்த அந்த காட்சிகளை, தான் படித்த அந்த பாத்திரங்களை திரையில் பார்க்க வேண்டும் என்பதற்காக போய் பார்த்தவர்கள் தான் கோடிக்கணக்கில் சம்பாதனையை ஏற்படுத்தி தந்தார்கள். நான் யோசித்து பார்க்கிறேன். வாசிப்பு பழக்கம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை செதுக்குவது, இன்னொரு மனிதனாக உயர்த்துவது. 2 பேர் சந்தித்துக் கொள்ளுகின்ற பொழுது விஷயங்களை பேசிக் கொள்ளாமல் கருத்துக்களை பேசிக் கொள்ளுங்கள். நான் இந்த நூலை வாசித்தேன் என்று குடும்பங்களில் பேசிக் கொள்ளுங்கள். இரவு நேரங்களில் உறங்க போவதற்கு முன் ஒரு புத்தகத்தை பொதுவாக உட்கார்ந்து வாசிக்கக்கூடிய புத்தகங்களை தேடி எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். இந்த 4 பேர் கையில இது இருக்குது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. வாழ்க்கை அழகானது. எவ்வளவு தொழில்நுட்பம் வந்தாலும் புத்தகத்தினுடைய இடத்தை வேறு எந்த தொழில்நுட்பத்தாலும் பெற்றுவிட முடியாது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் பலம். அதை கையில் எடுப்போம். நீங்கள் புத்தகத்தை பிரித்து தலை குனிந்து படிக்கின்ற பொழுது அது உங்களை தலை நிமிரச் செய்கிறது. அந்த தலை நிமிர்வுதான் புத்தகம் நமக்கு தருகின்ற பரிசு என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.